ஒரு ஊரில் கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஆலயம் சென்று இறைவனை மனதார பிரார்த்தித்து, சுவாமி, எனக்கு 1,00,000 கூட, 1,00,000 கொடுத்தா நான் உனக்கு காணிக்கையா உண்டியில் போகிறதுக்கு பதிலாக தேங்காய் உடைக்கிறனே இன்னும் ஒரு பிரார்த்தனை வச்சான். இவனுடைய பக்தியை வச்சு இறைவன் பரிசங்கமாகி இந்தாப்பா 1,00,000 கையில் கொடுத்துட்டான். கையில் வாங்கணும் இவ்வளோ சுலபமாக கட்சிச்சா, கடவுள் வந்து கொடுத்துட்டாரு. சந்தோஷப்பட்டு உடனே கொடுப்பாருன்னா ஏன் நான் தேங்காய் வச்சுருக்கணும்? சரி, பிரார்த்தனை வீணாகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற தேங்காய் கடை கிட்ட, எப்பா தேங்காய் எவ்வளோன்னு கேட்டான். 5 ரூபான்னு. ஏதோ கம்மி கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் கிடையாது, 5 ரூபா. உனக்கு கம்மியாகணும்னா பக்கத்து ஊரில் தோப்பு இருக்குது, தோப்பில் போய் வாங்கிக்கோ, அங்கே கம்மியாக இருக்கும். அப்படியா சொல்லிட்டு இவன் அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை பணமுடிப்பை இடுப்பில் கட்டிக்கின்னு நட கட்டின்னு போகிறான். பக்கத்து ஊர் போகிறான். அங்கே தோப்புக்காரர்கிட்ட கேட்குறான். தோப்புக்கார் சொன்னார், 3 ரூபா தேங்காய், இதோட கம்மியாக இருந்தால் கம்மியெல்லாம் கிடையாது, ஒரே ரேட்டு 3 ரூபா. சரி, கம்மியாக ஓணுன்னா ஆற்று ஓரம் அது இருக்குது, என் தென்னை மரம் தான், அந்த மரத்தில் ஏறி தென்னங்க பறிச்சுக்கோ, எனக்கு 1 ரூபா கொடுத்தா போதும். அப்படியா சொல்லிட்டு இவன் விறுவிறுன்னு போகிறான். இவனுக்கு தட்டு மாதிரி அந்த மலையால தெரியாது, ஏறிட்டான். காற்று உசக்காற்று அடிக்குது. அடிச்சவன்னு சுயற்காற்றுல தென்னை மாட்டை பிடிச்சினா கை தவி தென்னை மாட்டை தான் முடிச்சுக்கிறான். அந்த தொங்குறான். ஐயோ குய்யோன்னு கத்துறான். அங்கே யானையை குழப்பாடிங்கிறான். ஐயா, என்னை வந்து காப்பாற்றுங்க, என் மடியில் 1,00,000 ரூபாய் இருக்குது, உனக்கு 10,000 தரேன். இந்த யானைப்பாக எவன் காலை பிடிச்சா கூட கையை பிடிச்சா கூட இந்த காலத்தில் 1,00,000 ரூபாய் எவனா 1,00,000 ரூபா வச்சுங்கிறான், நமக்கு 10,000 எவனை கொடுக்க மாட்டான், இவனை எப்படி காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அந்த யானையை நேராக கொண்டு போய் காலை பிடிக்கும் போது யானை நவுந்து போகுது, முன்னாடி போயிடுது. இவன் அவன் காலையை பிடிச்சின்னு தொங்குறான். ஐயோ பாப்பா விட்றாத தம்பி, விட்றாத, என் மடியில் 10,000 இருக்குது, 10,000 கொடுக்குறேன், விட்றாதன்னா. இவனுக்கு ஆசை, கடவுள் 1,00,000 கொடுத்தாரு, இன்னும் 10,000 கொடுக்குறாரா, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவங்க ஒரு ஒட்டகத்து மேலே ஒரு ஆசாமி வரான். அப்பாப்பா இங்கே வா, எங்களை 2 பேரையும் காப்பாற்றின, ஆளுக்கு 10,000 தரான், 20,000 தரான், எனக்கு காப்பாற்றின. அவன் ஆசைப்பட்டு முன்ன போகிறான். யானை பாகனுடைய காலை பிடிக்கிறான். அந்த ஒட்டகம் சின்னிங்க முன்னாடி போகுது, ஒட்டகம் முன்னாடி போயிடுது. பரிதவிக்கிறான். அப்பாப்பா 2 பேர் விட்டுறாதீங்க, நான் 5,000 தரேன்னா. மேலக்கரம் இன்னும் சந்தோஷம். 1,00,000 கூட 5,000 வருதுன்னு சொல்லிட்டு அவன் எப்படி என்ன மனக்கணக்கு போகிறான், எண்ணம் இல்லை, கையில் விட்டு வரும். 1,000 2,000 எண்ணும் போது டகான்னு கையை விட்டுறான். 2 பேர் ஆத்தோடு சேர்ந்து விழுந்துடுறாங்க. 3 பேர் விழுந்துடுறாங்க. பணமும் போச்சு, 3 பேர் பணமும் போச்சு. நீதி கரைக்கேறான். இதுலேருந்து தெரிஞ்ச என்ன பேராசை பெருநஷ்டம்.